இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, இது வந்து மலைப்பூண்டு இருக்கு இல்லையா, மலைப்பூண்டு தைலம், பூண்டு தைலம்னு சொல்லுவாங்க. மலைப்பூண்டு தைலம் இது பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த விழுது ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டையும் நல்லா வந்து மெழுகு பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். இப்படி காய்ச்சி எடுத்தோம்னா, காய்ச்சி எடுத்து ஆற விட்டு வடிகட்டி எடுத்தோம்னாக்கா ஒரு எண்ணெய் கிடைக்கும். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு மருந்தாக பயன்படும். முதல்ல வந்து புற்றுநோய் கட்டிகள் இருந்துச்சுன்னா, அந்த கட்டிகளுக்கு மேலே இந்த எண்ணெயை பூசினோம்னாக்கா அந்த கட்டிகளெல்லாம் வந்து இதாகிடும். அடுத்தது வெற்றிலையில் எடுத்துகிட்டு, ஒரு வெற்றிலை எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு, ஈரம் இல்லாமல் கழுகி தொடச்சிட்டு, அதில் ஒரு செம்பு கம்பியோ அல்லது வெள்ளை கம்பியோ வச்சு வந்துட்டு கொஞ்சமாக இந்த தைலத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் பூசி நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் வந்துட்டு சரியாகும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை வந்து இரவில் வந்து ஆண்குறியில் பூசிட்டு ஒரு மணி நேரம் விட்டு வெதுவெதுப்பான சூடில் இருக்கக்கூடிய வெந்நீர் வச்சு ஆணுறுப்பை நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்மை குறைபாடு வந்து சரியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெண்களுக்கு வந்து மார்பகம் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தைலத்தை தொடர்ந்து பூசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், பூசி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மார்பக வளர்ச்சி சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி தலைக்கு இந்த எண்ணெயை லேசாக தேய்ச்சிட்டு, இந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து சேர்த்து கலந்து லேசாக காய்ச்சி கொஞ்சம் சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை அப்படி பொடி பண்ணி அதில் தூவி விட்டு காய்ச்சி எடுத்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தலையில் இருக்கக்கூடிய நீர், தலைவலி, ஒரு பக்க தலைவலி, இந்த மாதிரியான தலை சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணமாக்கும். இது வந்து நிறைய விஷயங்களுக்கு, ஜீரண கோளாறுகள், வாயு தொந்தரவு, உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. ரொம்ப ஒரு முக்கியமான எண்ணெய். எல்லாருமே காய்ச்சி வச்சுக்கோங்க. எல்லாரும் வீட்லேயுமே தேவைப்படும். குழந்தைங்களுக்கு கூட வந்து இது லேசாக எடுத்து உச்சந்தலையில் பூசிட்டு தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அருமையாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த தலையில் நீர் கோர்த்துருக்கிறது, சளி பிடிக்கிறது, இருமல், வறட்டு இருமல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். அதனால் இது ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு இது. அதனால தான் சரி அதை போட்டேன். நான் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வீட்டுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி தேவைப்படுறவங்க செஞ்சுக்கங்க. ஒன்றும் இல்லை, நல்லா மலைப்பூண்டு வாங்கிக்கோங்க. தோலெலாம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சி எடுத்த விழுது 1 லிட்டருன்னா இந்த எண்ணெய், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் 1 லிட்டர், ரெண்டையும் சேர்த்து நல்லா மெழுகு பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சி எடுத்துட்டு அதை வந்து ஆற விட்டு நல்லா மெல்லிசான துணியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். சரியா? கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது நிறையா, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து எவ்வளவோ சொல்லலாம். வாயு பெருவயிறுன்னு சொல்லுவாங்க, வாயு தொந்தரவு, மூச்சு பிடிப்பு, அதே மாதிரி கை கால் வலி இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி ஒரு மணி நேரம் விட்டுட்டு வெந்நீர் வச்சு கை கால் கழுவணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கழுவணும் அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டு வலி, கை கால் வலி, இதெல்லாமே முழங்கால் வலி, இதெல்லாமே சரியாகும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துக்கு இதை பூசலாம். நிறைய விஷயத்துக்கு இது வந்து மருத்துவமாக பயன்படக்கூடியது. தேவைப்படுறவங்க செஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எல்லார் வீட்லேயுமே பொதுவாக இருக்க வேண்டியது. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. கரெக்டாக கைவிடாமல் கிண்டணும். இல்லைன்னா அடியில் போய் இந்த பூண்டு வந்து என்ன பண்ணலாம், அப்படி டக்குன்னு போய் பிடிச்சிடும். அதனால் அது அடியில் போய்ட்டு அது வந்து டக்குன்னு பிடிச்சிடும். அதுக்காக இதை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? அவ்வளோதான். இது நல்லா செவந்துடும். ஒரு கருத்த நிறம் மாதிரி வரும். கருப்பு ப்ரௌன் கலரில் வந்து வரும். என்ன இந்த பூண்டு எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே வந்து இதாகிடும், மெழுகு மாதிரி ஆகிடும். நம்ம தார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்த உடனே இறக்கி ஆற வச்சிடாங்க. தான் ஆறினதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. சரியா? இது ஒரு பூண்டு தைலம் செய்யக்கூடிய ஒரு முறை. எளிமையான முறை தான், நிறையா மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது. பொதுவாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது ஒன்று இருக்கிறது நல்லது. தேவைப்படுறவங்க செஞ்சுக்கங்க. வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு